விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சீட் விற்பனை அடிப்படையில் வேட்பாளரை நிறுத்தியுள்ளதாக பாஜக வேட்பாளர் விஜயதரணி குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் விஜயதரணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். குழித்துறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஈரான் போரில் சிக்கிய குமரி மீனவர்களை பிரதமர் நரேந்திர மோடி மீட்டதற்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குறிப்பிட்டது போன்று விளவங்கோடு காங்கிரஸ் வேட்பாளர் பணத்தின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்றார். எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் அவர் சிறுபான்மையினருக்கு எதிரானவர் என்றும் சாட்டினார். மேலும் எஃப்ஆர்சி சட்டத்தால் சிறுபான்மையினருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும், தமிழகத்தில் இனி திமுகவின் 0.0 ஆட்சிதான் நடக்கும் என்றும் விமர்சித்தார். வேட்பாளர் விளவங்கோடு பகுதியில் காங்கிரசின் வேட்பாளர் விற்பனையில் சீட்டை வாங்கி வந்திருக்கக்கூடிய வேட்பாளர் காங்கிரஸில் விற்பனை நடக்கிறது, சீட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது என்று ஜோதிமணி பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தார். அந்த விற்பனை என்பது வெகு பயங்கரமாக விளவங்கோடு தொகுதியில் தான் நடந்திருப்பது உறுதியான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சிறுபான்மை மக்கள் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய இவர் சிறுபான்மை மக்களின் எதிரி என்று சொல்லக்கூடிய ஆதாரங்கள் இன்றைக்கு பரவலாக பேசுபொருளாக மாறியிருக்கிறது. போளூர் தொகுதி திமுக வேட்பாளர் சரவணன் தனக்கு மாலை அணிவிக்க முயன்றபோது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மேடையிலேயே அவரை கடிந்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா போளூர் தொகுதி வேட்பாளர் சரவணனை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். பிரச்சாரத்தின் போது உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்த பிரேமலதாவுக்கு வேட்பாளர் சரவணன் மாலை அணிவிக்க முயன்றார். அப்போது முகம் சுளித்த பிரேமலதா இது தனக்கு தேவையா என்று கோபமாக தடுத்தார். முன்னதாக பேசிய அவர், தனது மகன் விஜய பிரபாகரனை போன்று அமைச்சர் ஏவவேலுவின் மகன் கம்பனும் தனக்கு ஒரு மகன் என்று உருக்கமாக குறிப்பிட்டார். மேலும் திமுகவின் ரூபாய் 8000 கூப்பன் திட்டம் மற்றும் மகளிர் உரிமை தொகை உயர்வு போன்ற திட்டங்கள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி அமையும் என்று தெரிவித்தார். பெரம்பலூரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சிறுவன் ஒருவன் தான் சேர்த்து வைத்த உண்டியல் பணத்தை தேர்தல் நிதியாக வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மற்றும் குன்னம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரம்பலூர் காமராஜர் வளைவு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரம் முடிந்ததும் மோனிஷ் என்ற சிறுவன் தான் சேர்த்து வைத்த ரூபாய் 1200 உண்டியல் பணத்தை தன் மண்ணுக்காகவும் தன்னை போன்றவர்களின் எதிர்காலத்திற்காகவும் என்று கூறி சீமானிடம் வழங்கினார். அந்த சிறுவனுக்கு முத்தமிட்டு வாழ்த்து தெரிவித்த சீமான், தொடர்ந்து பல இளைஞர்களும் பெரியவர்களும் நிதி வழங்கியதைக் கண்டு தமிழகத்தில் மாற்றம் தொடங்கிவிட்டதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். அந்த தம்பிக்காக இந்த திமுக வேட்பாளர் கு பிச்சாண்டியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த பிரேமலதா விஜயகாந்த், ஸ்டாலின் 7வது முறையாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்று உறுதிபட தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி சோமாசிபாடியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கலந்து கொண்டார். அங்கு திமுக வேட்பாளர் கு பிச்சாண்டியை உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் உள்ள 8000 கூப்பன், உரிமை தொகை 2000 உயர்வு, 150 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் முதியோர் உதவித்தொகை உயர்வு போன்ற வாக்குறுதிகளை பட்டியலிட்டார். பிரச்சாரத்தின் போது தேமுதிக தொண்டர்கள் வேல் வழங்கி அவருக்கு வரவேற்பு அளித்தனர். கூட்டத்தில் விஜயகாந்த் நடித்த பாடல்கள் ஒலிக்கப்பட்ட போது உற்சாகமடைந்த பெண்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு நிலவுவதாகவும் நடிகர் விஜய் கட்சிக்கு கூடும் கூட்டம் தேர்தலில் வாக்குகளாக பிரதிபலிக்காது என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன், பாஜகவின் தேர்தல் அறிக்கை இன்னும் 2 நாட்களில் வெளியாகும் என்று கூறினார். திமுக கூட்டணிக்குள் மாணிக்கம் தாக்கூர் போன்ற மூத்த தலைவர்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும், திருமாவளவன் தொகுதியிலிருந்து வெளியேறியது கூட்டணியின் விரிசலை காட்டுவதாகவும் குறிப்பிட்டார். திமுகவின் தேர்தல் அறிக்கையை ஹெராயின் அறிக்கை என்று சாடிய நயினார் நாகேந்திரன், தமிழகத்தில் கஞ்சா புழக்கத்திற்கு திமுகவே காரணம் என்று குற்றம் சாட்டினார். மேலும் நடிகர் விஜய் ஒரு சினிமா நடிகர் என்பதால் அவருக்கு கூட்டம் கூடுகிறது, அது ஓட்டாக மாறாது என்றார்.
பிரதமர் மோடி விரைவில் கன்னியாகுமரி மற்றும் கோவைக்கு பிரச்சாரத்திற்கு வர இருப்பதாகவும் தகவல் அளித்தார். கூட்டத்திற்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் ஒரு சினிமா நடிகர், அவ்வளவுதான். தேர்தல் முடிந்த பிறகு அதுக்கான விளக்கங்கள் தெரியும். நான் நாளைக்கு மதியம் 12 மணிக்கு சாத்தூரில் வேட்புமனு தாக்கல் செய்வேன். வெள்ளக்கோவில் அருகே தேர்தல் பிரச்சார பணியில் இருந்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி சாலையோர கடைகள் தேநீர் அருந்தி மக்களை சந்தித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக வேட்பாளருக்காக கனிமொழி கருணாநிதி எம்பி தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதியில் தனது பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு பல்லடம் நோக்கி சென்றார். அப்போது வெள்ளக்கோவில் அருகே உள்ள ஓலப்பாளையம் ஊராட்சியில் வாகனத்தை நிறுத்தி அங்கிருந்த ஒரு சாலையோர கடையில் அமர்ந்து தேநீர் அருந்தினார். அப்போது அவருடன் அமைச்சர்கள் சாமிநாதன், கயில்விழி செல்வராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.